டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு. இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ஒரு பெரிய அளவுக்கான விவாதத்தை உருவாக்கியிருக்கு. பாராளுமன்றமே போன வாரம் பயங்கரமாக ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு காரசாரமான விவாதங்கிறது நடந்துச்சு. மத்திய அரசு கொண்டு வந்திருந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மசோதாவை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு எல்லா பத்திரிகையும் மகளிர் மசோதாங்கிறது தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போடுறாங்க. அந்த மகளிர் மசோதானா என்ன? எல்லாம் டீலிமிட்டேஷனை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுங்கிறது வரும். அது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொகுதி மறுசீரமைப்பு அடிப்படையாக வச்சு ஒரு பெரிய விவாதங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா, நார்த் இந்தியா வெர்சஸ் சவுத் இந்தியா அப்படிங்கிற விவாதம் தான். நார்த் இந்தியா சவுத் இந்தியாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. பெரிய அளவுக்கான எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது. சவுத் இந்தியா கொண்டு வரக்கூடிய பணத்தை எல்லாமே நார்த் இந்தியா கொள்ளையடிக்கிறாங்க. நமக்கான பெனிஃபிட் எல்லாத்தையுமே மத்திய அரசு மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, அந்த குற்றச்சாட்டு எதனால் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த புகைச்சல், அதாவது நார்த் வெர்சஸ் சவுத்துங்கிற இந்த புகைச்சல் தான் இன்றைக்கி ஒரு பெரும் தீயாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனைகளை பெருசாக வளர்ந்துருக்கு. அதனால் முதல்ல அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இந்தியாவின் நார்த் வெர்சஸ் சவுத் நடந்தது என்ன, நடப்பது என்ன, அலசி பார்த்துடலாம் வாங்க. இந்தியாவுடைய மாநிலங்கள் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பல அளவுகோலில் பார்க்க முடியும். அதில் ஒரு முக்கியமான அளவுகோல் ஜிஎஸ்டிபி. நாடுகளுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜிடிபிங்கிறத பார்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்டேட்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறத பார்ப்பாங்க. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த ஜிஎஸ்டிபி. இந்த ஜிஎஸ்டிபியோடைய டேட்டாவில் நாம் 2வது இடத்துல இருக்கோம். முதல்ல மகாராஷ்டிரா இருக்காங்க, அடுத்து தமிழ்நாடு இருக்குது, அதற்கு அடுத்த இடத்துல உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க. நாம் 31.19 lakhs crore அளவுக்கான ஜிஎஸ்டிபி வச்சுருக்கோம். அதே சமயத்தில் உத்தரப்பிரதேஷ் பார்த்திங்கன்னா 29.78 லட்சம் கோடி அளவுக்கான ஜிஎஸ்டிபியோடு இருக்காங்க. ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு ஈக்குவலாக நார்தர்ன் ஸ்டேட்டில் குறிப்பாக உத்தரப்பிரதேஷும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சில இண்டெக்ஸஸில் பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நல்லா செயல்பட்டு இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்கள் எப்படி தென்னிந்திய மாநிலங்களை கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வரலாம். ஆனால் பிரச்சனை அங்கே கிடையாது. பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, நமக்கு வர வேண்டிய வருவாய் அப்படிங்கிறது குறைவாக வருது அப்படிங்கிறது தான். நாம் அதிகமாக வரி கட்டுறோம். மத்திய அரசுக்கு நம்மளுடைய வரி வருவாய்ங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த வரி வருவாயிலிருந்து நமக்கு வரக்கூடிய ஷேருங்கிறது குறைவாக இருக்குது. அதை லிட்டராக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கட்டக்கூடிய ₹1 நமக்கு திரும்ப 47 காசு தான் நமக்கு திரும்ப கிடைக்கிது. ஆனால் அதே சமயத்தில் பீகாருக்கு பார்த்திங்கன்னா ₹3 கிடைக்கிது, உத்தரப்பிரதேஷுக்கு பார்த்திங்கன்னா ₹2 கிடைக்கிது, மத்திய பிரதேஷுக்கு பார்த்திங்கன்னா ₹1.80 கிடைக்கிது. இந்த டிஃப்ரென்ஸ் தான் பெரிய அளவுக்கு பிரச்சனையாக மாறி இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் உருவானதுக்கான மெயின் காரணம் என்ன? நாம் அதிகமாக வரி கட்டுறோம் அப்படிங்கிறது தான் காரணம். நாம் ஏன் அதிகமாக வரி கட்டுறோன்னா, நமக்கு அந்த அளவுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாநிலங்களாக நம்ம மாறி இருக்கோம். இப்படி மாறினதுக்கு நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கோம். பல இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கோம், பல இடங்களில் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம். அது எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். இது என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் நமக்கு கொடுத்துருக்கு, நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், நார்தர்ன் சைடில் அதெல்லாம் என்ன செய்யலை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். என்னது, நாடாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி, சரியாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்முடைய ஃப்யூச்சருங்கிறது சரியாக இருக்கும். நம்ம ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்கள், நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அத்தனை பேரும் எதிர்காலத்தை சரியாக திட்டமிட்டு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணதோடைய விளைவு தான் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்திய மாநிலங்களில் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம பண்ணணும். அப்போ தான் வருங்காலம் நமக்கு வளமாக இருக்கும். தொடர்ந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம அப்பப்போ நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பஜாஜ் லைஃப் நமக்கு தந்திருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போ உலகமே போர் சூழலில் இருக்குது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற தயக்கம்லாம் இருக்கும். அந்த தயக்கத்துக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக எந்த மாதிரியான மார்க்கெட்டையும் தாங்கக்கூடிய டாப் 50 ஸ்டேபிள் அண்ட் ஸ்ட்ராங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பஜாஜ் லைஃப் அவங்களுடைய நிஃப்டி 500 லோ வாலடைல் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற என்எஃப்ஓ மூலமாக தந்திருக்காங்க. இந்த என்எஃப்ஓ பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இது. இந்த பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் தான். அதாவது இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது.
மறந்துடாமல் இப்போவே உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக செக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதோட NAV அப்படிங்கிறது 10 ரூபா தான். இந்த NFOட இண்டெக்ஸை நம்ம பார்த்தோம்னா கடந்த 5 வருஷத்தில் 20.4% CAGRங்கிறது இருந்திருக்கு. அதுவே 7 வருஷத்தில் பார்த்தோம்னா அதோட CAGRங்கிறது 19% அளவுக்கு இருந்திருக்கு. நமக்கு வழக்கமாக FD RD மாதிரியான ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய 5 to 6% அளவுக்கான ரிட்டர்னை விட இது நல்லாவே அதிகமான அளவுக்கான ரிட்டர்ன். இந்த NFOல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம மந்த்லி கட்டக்கூடிய ப்ரீமியமை விட 120 மடங்கு அதிகமான அளவுக்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கூடவே கிடச்சிரும். அது மட்டும் இல்லை, வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்னுங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டாக டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். NRIஸும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 18,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஏப்ரல் 30 வரைக்கும் தான் இருக்குது. அதாவது இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இமிடியேட்டாக அந்த NFO பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம். படிக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா நீங்களே கால் பேக் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லேயே தமிழில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை நேரடியாக யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவையும் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்களோட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று, மறந்துடாதீங்க. இப்போது நம்ம இந்த பிரச்சனைக்கு வருவோம். நம்ம வரி அதிகமாக கட்டுறோம், ஆனால் நமக்கு ரிட்டர்ன் கம்மியாக தானே வருது அப்படிங்கிற கோபம்ங்கிறது அதிகமாக எல்லார் மத்தியிலும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம மாநிலத்திலையும் கவனித்து பாருங்களேன். நல்லா சம்பாதிக்கிறவங்க அதிகமான அளவுக்கு வரி கட்டுறாங்க, அதிகமான அளவுக்கு பணத்தை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அதன் மூலமாக மாநில அரசுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள், போடக்கூடிய பெட்ரோல், கட்டக்கூடிய கார்ப்பரேஷன் டேக்ஸ் மாதிரியான பல வரிகள் மூலமாக மாநில அரசுக்கு வருமானங்கிறது வருது. அந்த வருமானத்தை வச்சு மாநில அரசு என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க, நலிவுற்றவங்க, அவங்க எல்லாருக்குமே எல்லா நலத்திட்ட உதவிகளையும் தர்றாங்க. நம்மளுடைய பல ஸ்கீம்ஸ், எஜுகேஷன் சார்ந்து, ஹெல்த் கேர் சார்ந்து இருக்கக்கூடிய பல ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம கட்டக்கூடிய வரி பணத்தில் இருந்து தான் மாநில அரசு செய்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் தானே அதிகமாக வரி கட்டியிருக்கேன், அப்போ எனக்கு தானே எல்லா பெனிஃபிட்டும் வரணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுங்கிறது சரியாக இருக்காது. நான் நல்லா வளர்ந்துட்டேன், என் சகோதரனும் சேர்ந்து வளரணும், அவனும் வளர்ந்துட்டான்னா நாடு நல்லாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது நாட்டுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கும் பொருந்தும். ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் முதல்ல வேலைக்கு போயிருக்காரு, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவரை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்கும். அவருக்கு யாராவது கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவருடைய வருமானத்தில் தான் அந்த கூட பிறந்தவங்களும் இருப்பாங்க. அவங்க படித்து முடித்து அவங்க வேலைக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அது குடும்பத்தையே பெருசாக வளர்க்கும். அடுத்த கட்டத்துக்கு அந்த குடும்பம் நகர்ந்துருக்கும். வீட்டுக்கே இப்படி தான்னா நாட்டுக்கும் அதான பொருந்தும். சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் நல்லாவே சம்பாதிக்கிறோம், அதிலேருந்து பெரும் பங்கு எடுத்து நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு கொடுத்தா அது எப்படி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு கேட்குறதுங்கிறது தப்பு தானே. ஆனால் அதை தான் நம்ம கேட்குறோமான்னு கேட்டால் இல்லை. தமிழ்நாட்டுடைய முன்னாள் நிதியமைச்சர், ஃபினான்ஸில் ரொம்ப தெளிவான வாதங்களை வைக்கக்கூடிய PTR அவர்களே அவருடைய வார்த்தைகள்லேயே இதை தெளிவாக விளக்கியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பணம் அதிகமாக அங்கே தரப்படுறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாம் எல்லாருமே ஒரே நாட்டில் இருக்கோம், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வளரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஆனால் அந்த பணத்தை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. கிணற்றில் வீணாக கொட்டப்பட்ட பணமாக தான் அந்த பணம் மாறுது அப்படிங்கிறது தான் PTR அவர்கள் சொன்ன செய்தி. இதுதான் ஒட்டுமொத்த சதர்ன் ஸ்டேட்ஸுடைய குரலாகவே இருக்குது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றா போவோம். எவ்வளவு தான் இந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்தியா அப்படிங்கிறது பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு. ஒவ்வொரு மாநிலமும் வரியை வசூலித்து அந்த வரியை மத்திய அரசுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்படி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்ஸில் இருந்து சென்ட்ரலுக்கு சேருது. அதன் அடிப்படையில் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் எந்த அளவுக்கு வரி வருவாய் தருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் சதர்ன் ஸ்டேட்ஸில் பெரிய அளவுக்கான பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதில் மகாராஷ்டிரா தான் 40% அளவுக்கான பங்களிப்பு அப்படிங்கிறத டாக்ஸேஷனில் தராங்க. அதுக்கு அடுத்த இடத்துல கர்நாடகா வராங்க. கர்நாடகா பார்த்திங்கன்னா 12.7% அளவுக்கான டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. 3வது இடத்துல நாம் இருக்கோம், தமிழ்நாடு 7.6% அளவுக்கு தரும். அதுக்கு அடுத்து குஜராத், மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வருது. அதாவது தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகான்னு இந்த 5 ஸ்டேட்டு மட்டுமே இந்தியாவுடைய மொத்த வரி வருவாயில் 28% 30% அளவுக்கான பங்களிப்பை செய்கிறாங்க. ஆனால் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் அவங்க கிட்டத்தட்ட 20% அளவுக்கு தான் இருக்காங்க. இந்த அளவுக்கான பாப்புலேஷனோட இவ்வளோ பெரிய பங்களிப்பு அப்படிங்கிறத செய்கிறாங்க. இதை நார்த் இந்தியாவுடைய பல ஸ்டேட்ஸுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயை ஒன்றா சேர்த்தா கூட சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு ஈக்குவலாக அவங்களால வர முடியாது. இப்படி கலெக்ட் ஆகிற வரி வருவாய்ங்கிறது ஒரு சென்ட்ரல் பூலுக்கு சேரும். அந்த சென்ட்ரல் ஃபண்டில் இருந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு பிரித்து தரும்.
அப்படி கலெக்ட் ஆன பணத்தில் 41% ஸ்டேட்ஸுக்கு பிரித்து தருவாங்க. 59%ங்கிறத சென்ட்ரலே வச்சுப்பாங்க. இந்த 41% எப்படிலாம் பிரித்து கொடுக்கணும், எந்தெந்த அடிப்படையில் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபினான்ஸ் கமிஷன் வந்து வழிமுறையாக உருவாக்கியிருக்காங்க. 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய வழிகாட்டுதல் படி எந்தெந்த அடிப்படையிலலாம் வந்து இந்த பணம்ங்கிறது பிரித்து தரப்படுதுன்னா, இன்கம் டிஸ்டன்ஸ், அதாவது எந்தெந்த ஸ்டேட்லாம் ரொம்ப புவர் ஸ்டேட்டாக இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கெலாம் 45%ங்கிறது ஒதுக்கப்படும். அடுத்தது பாப்புலேஷன், 2011 பாப்புலேஷன் அடிப்படையாக வச்சு யார் யாருக்கெல்லாம் அதிக அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கோ அவங்களுக்கு 15%ங்கிறது ஒதுக்கப்படும். ஏரியா அடிப்படையில் 15%. அப்போ எந்த மாநிலம்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ அந்த மாநிலத்துக்கு கொஞ்சம் அதிகமான தொகைங்கிறது கிடைக்கும். அடுத்தது ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி, அதுக்கப்புறமா டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ், அதாவது பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் 12.5% அளவுக்கான ஷேருங்கிறது கொடுக்கப்படும். கடைசியாக தான் டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபெக்ட், ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அடிப்படையில் 10% அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அதாவது இந்த சென்ட்ரல் பூலுக்கு பணம் கொண்டு வந்து சேர்த்ததன் அடிப்படையாக 10% அப்படிங்கிற இந்த கடைசி ஃபேக்டர் தான் ஷேராக போய் சேருது. இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் பூல்லேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு மட்டும் 17.62% அளவுக்கு கிடைக்கிது. பீகாருக்கு பார்த்தீங்கன்னா 9.95% கிடைக்கிது. ஆனால் சதர்ன் ஸ்டேட்ஸில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4.10% அளவுக்கு தான் கிடைக்கிது. ஆந்திர பிரதேஷுக்கு 4.22% தான். கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா 2.38% தான். இப்படி ஷேருங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் நார்தன் ஸ்டேட்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தானே பார்த்தோம். ஜிஎஸ்டிபியில் உத்தரப்பிரதேஷ்லாம் 3வது இடத்துல இருந்துச்சுன்னு வீடியோட பிகினிங்கில் கூட சொன்னியே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது நல்லா வரி கட்ட வேண்டியதானே, ஏன் உங்களால் கட்ட முடியல அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு பதில் சொல்கிறேன். ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது உற்பத்தி அடிப்படையாக வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அளவீடு. அதை மட்டுமே நாம் ஒரு மாநிலத்துடைய டெவலப்மெண்ட்டாக கருத முடியாது. உத்தரப்பிரதேசங்கிறது 3வது இடத்துல இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கிறது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் தொகை. அதிகப்படியான மக்கள் தொகையை வச்சுக்கும்போது அவங்களுக்கு அதிகப்படியான ஜிஎஸ்டிபிங்கிறது ப்ரொபோர்ஷனேட்டாக அவங்களுக்கு கிடச்சிருது. இதை சிம்பிளாக புரியணும் அப்படின்னா ஒரு பேக்கரியை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லலாம். தமிழ்நாடுன்னு ஒரு பேக்கரி இருக்குது. இந்த பேக்கரியில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. வருஷத்துக்கு ஒவ்வொருத்தரும் 5 லட்ச ரூபா அளவுக்கான ப்ராடக்ட்ஸை வந்து விற்பனை பண்ணி காட்டுறாங்க. ஸோ மொத்த வருவாய் அப்படிங்கிறது 50 லட்சம். அப்படியே கட் பண்ணால் உத்தரப்பிரதேஷ்னு ஒரு பேக்கரி இருக்குது. அதில் 40 பேர் வேலை செய்கிறாங்க. வருஷத்துக்கு ஒவ்வொருத்தரும் 1,50,000 ரூபா அளவுக்கான சேல்ஸுங்கிறத பண்ணியிருக்காங்க. கணக்கு பண்ணால் 60 லட்ச ரூபா அவங்களுடைய ஒட்டுமொத்த ரெவன்யூவாக இருக்குது. இப்போது உத்தரப்பிரதேஷ் பேக்கரி தமிழ்நாடு பேக்கரிக்கு ஈக்குவலாக சேல்ஸ் பண்ணி காமிச்சிருக்கு. சொல்லப்போனால் அதிகமாகவே சேல்ஸ் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இதில் வித்தியாசம் எங்கே இருக்குன்னா, இதில் 10 பேர் தான், இதில் 40 பேர். 10 பேரில் ஒவ்வொருத்தரும் 5 லட்ச ரூபா அளவுக்கான வருமானம் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் 1,50,000 அளவுக்கு தான் வருமானம் பார்க்குறாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே ப்ரொடக்ஷனுங்கிறது பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியலாம். ஆனால் உண்மை என்னென்னா இங்கே அதிகப்படியான நபர்கள் இருக்காங்க, அவங்களுடைய வருமானங்கிறது குறைவாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இதுதான் ஜிஎஸ்டிபியில் உத்தரப்பிரதேஷ் வந்து முன்னாடி நிற்கிறதுக்கான காரணம். ஸோ பேசிக்காக நார்தர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான ஸ்டேட்ஸில் வருமானம் அப்படிங்கிறதே இல்லை. சொல்லப்போனால் மல்டி டைமென்ஷனல் புவர் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்கள் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. அதாவது அதிக அளவுக்கு அங்கே ஏழைகள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இண்டெக்ஸ் நமக்கு காட்டக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் தமிழ்நாடு மாதிரியான சதர்ன் ஸ்டேட்ஸில் இந்த இண்டெக்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப குறைவாக இருக்கும். இப்படி நார்தர்ன் ஸ்டேட்ஸ் இந்த அளவுக்கு வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அதிகப்படியான பொருளாதார தேவை இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. அப்படிங்கிறனால தான் மத்திய அரசுடைய ஃபண்டில் இருந்து அதிகமாக அவங்களுக்கு நிதி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஆனால் இந்த நிலைமை எப்படி உருவாச்சு? நார்தர்ன் இந்தியா இப்படி பெரிய அளவுக்கு வறுமையில் இருக்கிறதுக்கும் சதர்ன் இந்தியா பெருசாக வளர்கிறதுக்கான காரணம் என்ன? முதல்ல இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னங்கிறத பார்க்கலாம். நார்தர்ன் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா ஜமீன்தாரி சிஸ்டத்தில் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அதிகமாக இருந்த ஒரு இடம். அதாவது பிரிட்டிஷுக்கு நேரடியாக வரி கட்டாமல் நடுவில் ஜமீன்தார்கள் இருந்தாங்க, நிலக்கிழார்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வரி செலுத்துவாங்க. அந்த நிலக்கிழார்கள் வந்து நேரடியாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதே சமயத்தில் சதர்ன் ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஜமீன்தாரி முறைங்கிறது ரொம்ப அதிகமாக இல்லை, இருந்துச்சு. ஆனால் நார்தர்ன் சைடில் இருக்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை. இங்கே ரயத்துவாரி சிஸ்டம் அப்படிங்கிறதா இருந்துச்சு. நேரடியாக அரசுக்கு வரி செலுத்தக்கூடிய ஒன்றுங்கிறது இருந்தது. அதனால் இங்கே லேண்ட்லார்ட்ஸுடைய ஆதிக்கம்ங்கிறது பெரிய அளவுக்கு குறைஞ்சிருந்துச்சு. இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறமா இந்த நிலக்கிழார்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸ் போனதுனால அங்கே டெவலப்மெண்ட்டுங்கிறது பெரிய அளவுக்கு குறைஞ்சிது. அதே சமயத்தில் நேரடியாக அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பல நிலங்கள் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நேரடியான பெனிஃபிட்டுங்கிறது வந்துச்சு. அதனால் டெவலப்மெண்ட்டுங்கிறது சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது காரணங்கிறது என்ன, இந்திய அரசு எடுத்த பல பாலிசி டெசிஷன்ஸுங்கிறது நார்தர்ன் சைட்ஸை பலவீனப்படுத்தக்கூடிய ஒன்றா இருந்துச்சு.
முக்கியமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியை 1953 1993 வரைக்கும் மத்திய அரசு வந்து கடைபிடிச்சாங்க. இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசிங்கிறது என்ன? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் மாதிரியான மாநிலங்களில் கோல், இரும்பு மாதிரியான முக்கியமான தாது பொருட்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மத்திய அரசு பார்த்தாங்க. அதை அதிகமாக வெட்டி எடுத்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக, அதை சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாகுவதன் மூலமாக இந்தியா வந்து பெருசாக வளரும் அப்படிங்கிறத திட்டம் போட்டாங்க. ஆனால் இந்தியா முழுமைக்கும் இந்த பொருட்களுடைய விலை, இந்த ரா மெட்டீரியல்ஸுடைய விலைங்கிறது ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான சப்சிடி அப்படிங்கிறத அறிவித்தாங்க மத்திய அரசு. அதாவது பீகார்லேருந்து ஒரு ரா மெட்டீரியலை வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அங்கே எந்த ஸ்டேஷனில் அதை ஏற்றுனாலும், அவங்க இந்தியாவுடைய எந்த சிட்டிக்கு அதை அனுப்பணும்னு நினச்சாலும் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான காசுங்கிறதுக்கு சப்சிடி அப்படிங்கிறத மத்திய அரசு கொடுத்தாங்க. இதை எதுக்கு அவங்க தந்தாங்க அப்படின்னா, இந்த ரா மெட்டீரியலுடைய விலைங்கிறது இந்தியா முழுமைக்கு ஒரே விலையில் இருக்கணும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்னால அது மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பீகார்லேயும் அது 120 ரூபா தான், தமிழ்நாட்டிலையும் அது 120 ரூபா தான் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்குனாங்க. இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் போர்ட்ஸ் இருக்கோ, துறைமுகங்கள் இருக்கோ, அந்த துறைமுகங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், நகரங்களில் ஃபேக்ட்ரிஸை வந்து உருவாக்குனாங்க இன்வெஸ்டர்ஸ். அதாவது நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட ரா மெட்டீரியல்ஸை வச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுடைய ஃபேக்ட்ரிஸுங்கிறது சதர்ன் ஸ்டேட்ஸில் உருவாக்கப்பட்டுச்சு. அது சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு பெனிஃபிட்டுங்கிறத கொடுத்துச்சு. அதனால் சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் பெரிய அளவுக்கு பெனிஃபிட் அடைஞ்சாங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரியான மைனிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது கம்மியாக இருக்கும், கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் தேவைப்படும். ஆனால் அதை வச்சு ஒரு பொருட்களை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட், அதிகப்படியான செட்டப் அப்படிங்கிறது தேவைப்படும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இரும்பு அப்படிங்கிறத மண்ணிலேருந்து எடுக்கிறாங்க. அது தோண்டி எடுக்கிறதுக்கான ஒரு மைனிங், ஒரு சுரங்கம் மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கு பீகாரில். அங்கே இருந்து அந்த இரும்பை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு காரை தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கப்படுது. கார் ஃபேக்ட்ரி இங்கே உருவாக்கப்படுது. அங்கே அந்த மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 100லேருந்து 1000 பேர் தான் வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 10,000 பேர் வேலைக்கு தேவைப்படுவாங்க. ஸோ வேலை வாய்ப்பு அதிகமாக உருவாக்கப்படுது. அதனால் பல குடும்பங்கள் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைகிறாங்க. இப்படி பல பெனிஃபிட்ஸுங்கிறது இந்த ஃபேக்ட்ரியை சார்ந்து உருவாக்கப்படுது. ஆனால் அது அங்கே நடக்கலை. ஒருவேளை இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, பீகார்லேயே அந்த ஃபேக்ட்ரி உருவாக்கப்பட்டிருக்கும். அங்கேயே இரும்பை வெட்டி எடுக்கிறாங்க, அதுக்கு பக்கத்துலேயே ஃபேக்ட்ரிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து காரை தயாரித்து அந்த காரை கப்பலில் ஏற்றுறதுக்காக டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, கப்பலில் ஏற்றிருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். ஸோ ஃபேக்ட்ரி டெவலப்மெண்ட்டுங்கிறதுக்கும் அந்த மாநிலங்களும் டெவலப் ஆகிருக்கும். 40 வருஷம் அந்த பாலிசி இருந்ததுனால வட மாநிலங்களுக்கு பெரிய இழப்பு தான். லல்லு பிரசாத் மாதிரியான வடமாநில தலைவர்கள் இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசியால் தான் எங்களுடைய மாநிலங்கள் பெருசாக வளராமல் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுதான் காரணமாக இந்த மாதிரியான பாலிசிஸினால தான் வட மாநிலங்கள் பெருசாக வளராமல் போயிடுச்சா அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு இல்லை அப்படிங்கிற பதில் தான் கிடைக்கும். 1993 இந்த பாலிசிக்கு ஒரு முடிவுங்கிறது வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா பெரிய வளர்ச்சிங்கிறது இந்த மாநிலங்கள் அடைஞ்சிருக்கா, வட மாநிலங்கள் அடைஞ்சிருக்கான்னு பார்த்தா இல்லை. இந்த சார்ட் எடுத்து பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரியான மாநிலங்கள் தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் பெரிய அளவுக்கு பங்கு வகிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு மாதிரியான சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பெரிய அளவுக்கு பங்களிக்காத ஒரு மாநிலங்களாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த நிலைமை இத்தனை வருடங்களில் தென்னிந்திய மாநிலங்கள் மாற்றி காமிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே சரியான பாலிசி டெசிஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடிப்படையில் நம்ம மாநிலம் பெருசாக வளரணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இங்கே பல விஷயங்கள் செய்யப்பட்டுச்சு. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த வளர்ச்சி எல்லாமே. கல்விக்கு பெரிய அளவுக்கான திட்டமிடல் அப்படிங்கிறது தென்னிந்திய மாநிலங்களில் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. நம்ம மாநிலத்தை எடுத்துக்கோங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி முதல் முறையாக மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆட்சிக்கு வந்த சமயத்திலேயே கல்விக்கான கான்சன்ட்ரேஷனுங்கிறது அதிகமாக இருந்துச்சு. இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறமா ஐயா காமராஜர் அவர்கள் இன்னும் தெளிவாக அந்த திட்டத்தை முன்னோக்கி கொண்டு போனார். நம்ம எல்லாரும் படிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் படிச்சுட்டு மேலே வரணும்னு யோசித்தார். அவனால் படிக்க முடியாது, அவங்ககிட்ட சாப்பாடு கிடையாது. அவன் போய் தோட்டத்தில் வேலை பார்த்தா தான் அவனுக்கு காசு கிடைக்கும், அதை வச்சு தான் அவனால் சாப்பிட முடியும். அதுக்கு பதிலாக அவன் பள்ளிக்கு வரணும்னா அவனுக்கு சாப்பாடு போடுவோன்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். அவருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த மற்ற தலைவர்களும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதை இன்னும் மெருகேற்ற மாதிரியான வேலையை தான் தொடர்ந்து செஞ்சாங்க. காலை உணவு திட்டம், முட்டை போடக்கூடிய திட்டம்னு ஒவ்வொரு திட்டமாக வந்துச்சு. அதோட எஜுகேஷன் சிஸ்டத்தையும் இன்னும் டெவலப் பண்ணாங்க. இப்போ தேர்தலில் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் கூட எஜுகேஷனுக்குன்னு தெளிவான திட்டமிடலோட வாக்குறுதி அப்படிங்கிறத தராங்க.
நாம் தமிழர் கட்சி எடுத்திங்கன்னா அவங்களுடைய வாக்குறுதியில் கல்விக்கு இம்பார்ட்டன்ஸுங்கிறது இருக்குது. தாவேக்கு எடுத்திங்கனாலும் ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு பேரை மாற்றி புது திட்டம்னு சொன்னால் கூட கல்விக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸுங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ எஜுகேஷனுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இது நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை, தென்னிந்திய மாநிலங்கள் முழுமைக்கு இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இருந்துச்சு. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வராயா பார்த்தீங்கன்னா பல இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படிங்கிறத உருவாக்குனார். அது மூலமாக பல இன்ஜினியர்ஸ் உருவானாங்க. வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவில் ஃபேக்ட்ரி தொடங்கணும் அப்படிங்கிற முடிவில் வந்த கம்பெனிஸ்லாம் தேர்ந்தெடுத்த இடம்ங்கிறது பெங்களூர், கர்நாடகாவாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தேவையான இன்ஜினியரிங் ஃபோர்ஸுங்கிறது அங்கே தான் இருந்துச்சு. ஏன் இந்தியாவிலேயே முதல் ஐடிக்கான ஒரு தெளிவான வரையறையை உருவாக்குனது கர்நாடகா தான். இதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட்டுங்கிறது எப்பவுமே 90% மேலே தான் இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்களில் பார்த்திங்கன்னா நிலைமையே வேறு. அங்கே 25% கம்மியாக தான் லிட்ரஸி ரேட்டுங்கிறது எப்போவுமே இருந்திருக்கு. பெண்கள் அதிகமாக படிக்கிறதுங்கிறது வட மாநிலங்களில் குறைவாக இருக்குது. அதே சமயத்தில் தென்னிந்திய மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக படிக்கிறாங்க. பெண்கள் அதிகமாக படிக்கும்போது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சங்கிலியை உடைக்கணும்னு யோசிப்பாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. இது வட மாநிலங்களில் நடக்கலை. அதனால தான் அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, இங்கே பாப்புலேஷன் குறைவாக இருக்குது. பெண்கள் அதிகமாக படிக்கும்போது இப்போதைக்கு குழந்தைகள் வேணாம் அப்படின்னு தள்ளி போடுவாங்க. இல்லை குழந்தை பெற்றுக்கிட்டாலும் ஒரு குழந்தை 2 குழந்தைகளோடு நிறுத்திப்பாங்க. ஆனால் பெண்கள் அதிகமாக படிக்காத போது அவங்கள வீட்டுக்குள்ளேயே சிறையில் அடைக்கும் போது அவங்கள வீட்டு வேலை செய்கிறதுக்காகவும் குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் ஆண்கள் பயன்படுத்துகிறாங்க. இதுதான் ஊபியில், பீகார்லலாம் அதிகமாக நடக்குது. அதற்கடுத்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மக்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்களால நல்லா செயல்பட முடியும். அவங்க நல்லா செயல்பட்டால் தான் நம்ம நாடு நல்லா வளருங்கிறது தென்னிந்தியாவுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருந்தது. அதனால தான் ப்ராப்பரான ஒரு ஹெல்த் செக்டார் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அதுலேயும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப பெரிய அளவுக்கான சாதனை செஞ்சுருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புங்கிறது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்குது. கோவிட் டைமில் நானே நேரடியாக அதை பார்த்துருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கட்டமைப்புங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் தமிழ்நாடு மெடிக்கல் டூரிசமில் ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லேருந்து பல பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு படையெடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ சேவைங்கிறது எல்லா மக்களுக்கும் அஃபோர்டபுளாக குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுல எல்லா சதர்ன் ஸ்டேட்ஸுமே தெளிவாக இருக்காங்க. ஆந்திராவில், கர்நாடகாலலாம் இதுக்குன்னு தனி திட்டமிடல் அப்படிங்கிறதே இருக்குது. ஆனால் வட மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதே மோசமாக இருக்குது. பல மக்களுக்கு அங்கே சரியான மருத்துவங்கிறதே கிடைக்கல. அங்கே அவங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ சேவை தேவைன்னா பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தெளிவான இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறது சதர்ன் ஸ்டேட்ஸுக்கிட்ட இருக்குது. குளோபலைசேஷனுக்கு அப்புறமா உலகம் எப்படி பயணிக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரியான எல்லா நடவடிக்கைகளையும் தென்னிந்தியாவை ஆட்சி செஞ்ச அத்தனை ஆட்சியாளர்களுமே செஞ்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேஷுடைய முதல்வராக இருந்த சந்திரபாபு அவர்கள் பில்கேட்ஸ் இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ நேரடியாக அவரை போய் பார்த்து எங்கள் ஊரில் நீங்கள் உங்களுடைய ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணார். சியாட்டலுக்கு அடுத்து மைக்ரோசாஃப்டுடைய இன்னொரு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது எங்கே உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆந்திர பிரதேஷில் தான் உருவாக்கப்பட்டுச்சு உலகத்துலேயே. அப்போ பாருங்கள் எவ்வளவு தூரம் தெளிவான ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இருந்திருக்குன்னு. அதே மாதிரி இங்கே ஃபேக்ட்ரி தொடங்கிறதுக்கு அவங்களுக்கு ஏற்ற எல்லா சப்போர்ட்டையும் சீம்லெஸ்ஸாக செய்கிறதுக்கான பாலிசிஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் சரி தென்னிந்திய மாநிலங்களையும் சரி ரொம்ப தெளிவாக உருவாக்கப்படுது. இதனால தான் இங்கே ஃபேக்ட்ரிஸ் அமைக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல முன்னணி நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டு வராங்க. ஆனால் இதுவே வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அங்கே இன்றைக்கும் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னா ஏகப்பட்ட கெடுபிடிகள் அவங்களுக்கு இருக்குது. பல லேயர்ஸை கடந்து அனுமதி வாங்குறதுங்கிறதே அவங்களுக்கு சிக்கலான ஒன்றா இருக்குது. அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது அங்கே கிடையாது. அது மட்டும் இல்லை, நிலையான அரசு அப்படிங்கிறது அங்கே இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. பீகார் மாதிரியான மாநிலங்களில் இன்றைக்கும் அங்கே கன் கல்ச்சருங்கிறது அதிகமாக இருக்குது. இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா தென்னிந்தியாவில் உயர் சாதிகளாக இருப்பவர்கள்கிட்ட அதிகப்படியான பவர் போகிறதுங்கிறத தடுக்கிறதுக்கான முயற்சிகள்ங்கிறது தொடர்ந்து நடந்துச்சு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நீதி கட்சியிலேருந்து அந்த வரலாறு தொடங்குது. உயர் சாதிகளுக்கு அதிகமான அதிகாரங்கிறது போய் சேர்றதை விட மற்ற சாதிகளுக்கும் அதிகாரம் பகிர்ந்து அளிப்பதை உறுதி செய்வதற்கான ரிஃபார்மேஷன்ஸுங்கிறது தென்னிந்தியாவில் அதிகமாக நடந்துச்சு. அதனால் மற்ற சாதியினர் அதிகாரத்துக்கு வரும்போது அதன் அடிப்படையில் வளர்ச்சிங்கிறதும் எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. ஆனால் வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் உயர் சாதியாக இருக்கிறவங்க கையில் தான் பவருங்கிறது இருக்குது. அவங்க டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அவங்களை சார்ந்த வளர்ச்சிங்கிறது மட்டுமே அதிகமாக இருக்குது. அது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேராத ஒன்றா இருக்குது. 1951 பீமாரு ஸ்டேட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 45 லட்சத்திலிருந்து 50 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான வரி வருவாய்ங்கிறது வழங்கப்பட்டிருக்கு.
ஆனால் அதை வச்சு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றுமே செய்யலை. இப்படி தொடர்ந்து அவங்க அந்த பணத்தை பயன்படுத்தி வளர்ச்சி அடையாமல் இன்னும் தேக்க நிலையிலே இருக்கிறதுங்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் சதர்ன் ஸ்டேட்ஸுடைய தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு கொண்டு வந்த பல பாலிசிஸை தென்னிந்தியா ஏற்றுக்கிட்டாங்க, அதை செயல்முறைப்படுத்தினாங்க. ஆனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான மாநிலங்கள் செய்யவே இல்லை. குறிப்பாக பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணுன்னு மத்திய அரசு சொன்னாங்க. தென்னிந்திய மாநிலங்கள் அதை கேட்டு இன்றைக்கி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரியான மாநிலங்கள் அதை சுத்தமாக கேட்கவே இல்லை. தொடர்ந்து அவங்களுடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்படி எதையுமே செய்யாத வட மாநிலங்களுக்கு தொடர்ந்து எல்லா நன்மைகளையும் செஞ்சால் எல்லாத்தையும் சரியாக செய்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத இவங்க வைக்கக்கூடிய கேள்வி. இப்போ புரியுதா? சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ப்ரொக்ரெசிவாக இருந்திருக்காங்க, எப்படி ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசித்து அவங்களுடைய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பக்காவான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இதை நார்தர்ன் சைட் செய்யாமல் இருக்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கி நமக்கு முன்னாடி இருக்குது. சதர்ன் ஸ்டேட்ஸ் மாதிரி நாமளும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணி வச்சா தான் நம்மளுடைய ஃப்யூச்சருங்கிறது சேஃபாக இருக்கும். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் இந்த வீடியோடைய பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன். பஜாஜ் லைஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய NFO, அவங்களுடைய NFO மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுனால நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், நல்ல பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது ஏப்ரல் 30 வரைக்கும் தான். அதனால் மறந்துடாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்கள். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஒருதலை பட்சத்துடைய உச்சபட்சமாக தான் இந்த டீலிமிட்டேஷன் பாலிசி அப்படிங்கிறது வந்து நிற்கிது. இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறது எதனால் கொண்டு வரப்படுது, எதன் அடிப்படையில் கொண்டு வரப்படுது, அது எப்படி ஒருதலை பட்சமாக இருக்குது, தென்னிந்திய மாநிலங்களை எப்படி அது பாதிக்கும், ஏன் எந்தெந்த காரணங்களுக்காக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை தொடர்ந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம அடுத்த எபிசோடில் தெளிவாக பார்த்துடலாம்.